இது உங்கள் வளம் காணொளி. அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாள்களுக்கு பிறகு இப்போ நம்ம நெல் வயலை பார்க்க வந்திருக்கிறோம். நெல் வயலை பூத்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், பூச்சி மருந்து அடித்தோம். அழுகல் நோய்க்கும் குருத்து பூச்சிக்கும் மருந்து அடித்தோம். அதை இல்லாமல் வேறு இலைச்சுருட்டு பூச்சிக்கும் இலைப்பேன் போன்றவைகளுக்கும் மருந்து அடித்தோம். அதுக்கு பிறகு அம்மோனியம் சல்ஃபேட்டும் பொட்டாசும் கலந்து அடித்தோம். இப்போ அதுக்கு பிறகு பூத்து பால் கதிர் வந்துருந்துச்சு. பால் கதிர் என்னென்னா, அந்த நெல் மணி இருக்குது பாருங்கள், இதை இப்படி நெல்மணி இருக்குது பாருங்கள், இந்த நெல்மணியை இப்படி ஒரு நெல்மணி இருக்குன்னா இதை உடச்சோன்னா அப்படி பால் மாதிரி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் பால் கதிர். இந்த பாருங்கள், இன்னொரு தடவை காமிக்கிறேன். இப்போ அந்த பாருங்கள், இந்த நெல்மணியை எடுக்கிறேன். நெல்மணியை எடுத்து இந்த பாருங்கள் இப்படி ஒரு அமுக்கிறேன். இந்த மாதிரி பால் மாதிரி வந்துச்சுன்னா பால் கதிர்னு பேர். இந்த பால் கெட்டிப்பட்டு நெல்லாகும். நெல் உள்ளுக்குள்ளே அரிசியாக மாறும். அந்த பருவம் தான் நல்ல அரிசியாக மாறி காஞ்ச பிறகு தான் இதோட அறுவடை பருவம். இது அநேகமாக இன்னும் ஒரு 15-20 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி செப்டம்பர் 6ஆம் தேதி, தமிழுக்கு ஆவணி மாதம் 15 தேதிக்கிட்ட இருக்கும். இது புரட்டாசி 15 தேதிக்கிட்ட அறுவடைக்கு வரும். அதுக்கு பிறகு மீண்டும் இதில் நடுவோம். இது ரொம்பவே நல்லாவே வந்திருக்குது. பாருங்கள், நெல்மணி எல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த பாருங்கள் எப்படி நெல்மணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பூவெல்லாம் அந்த பாருங்கள், இது பூ வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பூவு. அந்த பூ காய்ச்சி காயாக வந்தது, இதெல்லாம் காய் பாருங்கள். இதெல்லாம் நல்லாவே கதிர் வந்திருக்கு. ஓரளவுக்கு கதிர் நல்லா பெருசாகவே இருக்குது. நெல்மணிகளுக்கு இதில் எப்படியும் 100-150 நெல்மணிகள் இருக்கும். 150 நெல்மணிகள்னால் மாவுக்கு 10-12 மூட்டை விளையும். இது ரொம்ப அதிகமான விளைச்சலும் கிடையாது, குறைவான விளைச்சலும் கிடையாது, சீரான விளைச்சல் தான் இது. வாங்க இந்த கொள்ளைகளை சுற்றி பார்ப்போம். வேலை ஆச்சரியமாக இருக்குது. இது நாற்று விட்டதுலேருந்து நெல்லை நாற்று விட்டு அதை ஒரு 20 நாள் கண்காணித்து அதுக்கு மருந்தடிச்சு, அப்புறம் அதை எந்திரத்தை வச்சு நடவு நட்டு, அப்புறம் எந்திரம் வச்சு களை பறித்து, அப்புறம் ஆட்களையும் விட்டு களை பறித்து அப்படி வந்தது இது. இந்த 2-3 வயல் மணிச்சத்து இல்லை, தழைச்சத்து குறைவாக இருந்ததுனால மஞ்சளாகவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிட்ட அப்படியே இருந்துச்சு. அதை திருப்பி யூரியா போட்டு மீட்டு கொண்டு வந்தோம். இதை நெல் பூத்த பிறகு நான் இப்போ தான் முதல்ல வீடியோ காணொலி எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி காணொலி எடுத்தாலும் அதை போடலைன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை கட்டாயம் போடுறேன். இது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. நல்லா விளைச்சல் வந்திருக்குது. இன்றைக்கி நெல் வயலை பார்வையிட வந்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நெல் பயிர் ரொம்ப நல்லாவே வளர்ந்து நல்லாவே இப்போ கதிர் வந்திருக்குது. இந்த பாருங்கள், இதுதான் நெற்பயிரை. நெல்லை சோதிச்சு பார்ப்போம். இதில் எப்படி இருக்குது. நெல் காயாயிடுச்சு. முன்னாடி போன தடவை பார்க்கையில் இதில் எல்லாம் நெல்லில் பாலாக இருந்துச்சு. கிள்ளணுன்னு அந்த பாருங்கள் பால் வருது பாருங்கள். இதுதான் பால் காயின்னு பேர். இந்த இருக்குது பார்த்திங்களா, பாலாக வருது இல்லை. முதல்ல நெல்லில் இது மாதிரி பாலாக வரும். அந்த பால் கட்டிப்பட்டு அரிசி ஆகும். இன்னும் நெல் கட்டிப்படலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே இந்த கதிர் ஆயிடுச்சு. கருக்கா நிறையா விழுந்திருக்கும் போல் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் கருக்கா, ஏதோ பாதிக்கப்பட்ட நெல். இது குருத்துப்பூச்சி உள்ளே அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், படுத்திருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே குருத்துப்பூச்சி இருந்தாலும் இருக்கும். கருக்கா நிறையா வரும் போல் இருக்குது. இந்த பால் காஞ்சு அரிசி ஆயிரும்.
அரிசி ஆன பிறகு ஒரு வாரம் 10 நாள் கழித்து கதிர் இருக்கணும். இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா வளர்ந்துருக்க மாதிரி இருக்குது, நல்லாவும் கதிர் வந்திருக்க மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களில் தான் இது மாதிரி இது வந்து பழுதான பயிர். பாருங்கள், இதில் எதுவுமே நெல் இல்லை பாருங்கள், காய் இல்லை, உள்ளுக்குள்ளே வந்து அரிசியும் இல்லை, எதுவுமே இல்லை. இதில் நல்ல நெல்லுனா தான் இருக்குது பாருங்கள், இதுதான் நல்லது. பாருங்கள், இதில் வந்து கிள்ளுனாக்க பால் வருது. கற்காய் நிறையாவே விழும்னு நினைக்கிறாங்க, எல்லாமே நிறைய அங்கங்கே இருக்குது. கற்காய்னா நெல்லுக்குள்ளே அரிசி இல்லாமல் அப்படியே வந்து காஞ்சி போயிருந்துச்சுன்னா அது கற்காய்னு பேர். பல காரணங்கள்னால அது வரும். முக்கியமாக வந்து குருத்துப்பூச்சி அடித்தாக்க வரும். அந்த பூத்து வரையில் வந்து நெல் லேசாக வரும். அந்த நேரத்தில் மழை பெஞ்சால் கூட அந்த தண்ணி அதுக்குள்ளே போயிட்டு அது நெல் காயாக மாறாமல் அப்படியே அது வந்து பதறாயிடும். பதற தான் கற்காய் அப்படிம்பாங்க. அந்த கற்காய்ங்கிறது வந்து நெல் அறுக்கும்போது அது மட்டும் கருப்பு நிறத்தில் இருக்கிறதுனால கருத்த காயினால் கற்காய்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லா வயலுமே நல்லா இருக்குது. கற்காய்னு சொல்லுவாங்க, அதை பதர்னு சொல்லுவாங்க. பாழாய் போனது, அது பாழாய் போனதுன்னா அது நெல்லாக உருவாகலை, அது வந்து பயன்படுத்த முடியாது. இது கதிர் எடுத்து அடிக்கும்போது என்ன ஆயிரும், அந்த எந்திரத்துக்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு காத்தாடி ஒன்று சுற்றுன்னு நினைக்கிறேன். அது சுற்றும்போது இதில் எல்லாம் உள்ளுக்குள்ளே அரிசி இல்லாததுனால எடை குறைவாக இருக்கிறதுனால வெளியில் போயிடும். அந்த காலங்களில் வந்து கதிர் அறுத்து அதை கட்டி ஒரு களத்துக்கு கொண்டு போவாங்க, அங்கே போய் அடிப்பாங்க. அடிக்கும்போது அடிக்கிற காற்றுலேயே நெல் ஒரு பக்கமாகவும் பதறலாம் ஒரு பக்கமாகவும் தனித்தனியாக போய் விழும். அப்படியும் இருக்கிறத வந்து தூற்றுவாங்க. தூத்துறதுன்னா காற்று வாக்கில் மேலேருந்து அரிசி இது மாதிரி கொட்டுவாங்க, ஒரு முறத்துலேருந்து அள்ளி அள்ளி கொட்டுவாங்க. கொட்டும்போது எடை கூட உள்ள நெல்லெல்லாம் நேராக விழுந்துடும். எடை குறைவாக இருக்க பதிர் வந்து எட்டி போய் விழுந்துடும். அதையும் இதையும் தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. இப்போ பார்க்கும்போது நெல் வயல் நல்லாவே தான் இருக்குது. இது இடையில வந்து இந்த மஞ்சள் பிரச்சனை அது இதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் மீண்டு இப்போ இது மாதிரி வந்திருக்குது. இது முதல்ல விளைச்சலுக்கு போகும்போது தான் தெரியும், அறுவடை பண்ணி முடிக்கும்போது தான் தெரியும் இது எவ்வளோ அளவுக்கு விளைச்சல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. இதை இப்போ இருக்கிறத கவனிக்கும்போது ஒரு 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 கதிர் இருந்தால் இருக்குது பாருங்கள். அந்த கதிர், இந்த கதிரில் எத்தனை நெல் இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 4 6 8 10 12 14 16 18 20 இருக்குது. இதில் ஒரு இதில் 20ன்னு கணக்கு வச்சுக்கிட்டோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நெல் இது இருக்குது. 13 20 நாள் மட்டும் இதை இது பண்ணோன்னா கிட்டத்தட்ட 220 வருது. எல்லா இதுலேயும் 220 இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது குறைஞ்சபட்சம் ஒரு 150 நெல்லாவது இருக்கும். 150 நெல் இருந்துச்சுனாக்கா மாவுக்கு 12 மூட்டை விளைச்சல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம்லாம் நம்ம வந்து ரொம்ப நாளாகிடுச்சு. வரப்பை பார்த்து போகணும். நடக்கும்போது வரப்பை வந்து பார்த்து நடக்கணும். இந்த பாருங்கள், இதுதான் நம்ம சாதாரண நடவு. இதில் ஒரு சிலது இப்படி உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள், தெரியுதா? கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது உயரமாக வளர்ந்துருக்கிறதுலாம் கலப்பு கதிர்னு பேர். கலப்பு கதிர்னால் நெல்லில் வந்து ஒரு சில கலப்புகள் வேறு வகையான நெல் அதில் கலந்துருக்கும். அந்த வகையான நெல் வந்து உயரமாக வளரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் தனியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது நம்ம டிபி 5ங்கிறது ஒரு ரகம், இதோட ரகம். இது 1 2 மட்டும் கலப்பு மாதிரி வந்திருக்குது. கலப்பு வரத்துக்கு 2 3 காரணங்கள் உண்டு. விதை நெல்லிலேயே வந்து கலப்பு கலந்துருக்கும், வேறு வகை ரகம் கலந்துருக்கும். பொதுவாக இப்போதைக்கு வந்து சான்று கொடுத்து அதெல்லாம் இது பண்ணுறதுனால அதில் வந்து கலப்பு மிகவும் குறைவு.
இன்னொன்று வந்து வயலில் வந்து நாற்று விடும்போது இந்த டிபி 5 நாற்றை விடுறோம். அதை விடும்போது ஏற்கனவே மண்ணில் கொஞ்சம் நெல்லெல்லாம் கொட்டி கிடக்கும். போன தடவை கதிர் எடுத்ததில் வந்து கொட்டி கிடக்கும் அங்கங்கே. அதுவும் சேர்ந்து இதில் வந்து கலப்பாயிடுச்சு போன தடவை. நெல் நல்லாவே இருந்துச்சு, ஆனால் இதில் மட்டும் கொஞ்சம் கலப்பு இருந்துச்சு. அந்த கலப்பு நெல் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் உயரமாக வந்திருக்கு. இப்போ பார்க்கும்போது வந்து களைகள் அதிகமாக எதுவும் தெரியலை, வெளியில் தெரியல. களைகள் இருந்துச்சுனாக்கா நெல்லுக்கு மேலே வந்து பூத்து கிடக்கும். அது மாதிரி இது எதுவும் தெரியலை. நம்ம வந்து மெஷின் வச்சு ஒரு தடவை களை பறித்தோம். அதையும் தாண்டி ஒரு தடவை மக்களையும் ஆளையும் விட்டு களை பறித்தோம். அதனால் வந்து களை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டோடு தான் இருக்குது. குருவந்தனைன்னு ஒரு களை இருக்கும். அது நெல் மாதிரியே இருக்கும். நெல்லுக்கு மேலே வந்து பூத்து அது காய்ச்சி கிடக்கும். அதெல்லாம் இப்போ வந்து மிக குறைவாக தான் தெரியுது. நெல் எல்லாமே நல்லாவே காய்ச்சிடுச்சு. பால் கதிர்பாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்புறம் இதில் இன்னொன்று கவனிப்பாங்க, நெல்லோட நுனி வந்து பழுத்துடுச்சான்னு பார்ப்பாங்க. இந்த பாருங்கள், நெல்லோட நுனி நல்லாவே பழுத்துருச்சு. இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளில் இது அறுவடைக்கு வரும்னு என்னோடய கணிப்பு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அடுத்த நாற்று விடுறதுக்கான ஏற்பாடை செய்யணும். நாற்று விடுறதுக்கு இடம் விடாததுனால வெளியில் வந்து நாற்று போட்டு கொடுப்பாங்க. அவங்கள வந்து பேசி வச்சுருக்கேன். அவங்களோட ஏற்பாட்டையெல்லாம் இப்போ அடுத்து கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் இது ஒரு 17-18 நாளுக்கு பயிராக இருக்கும்போது நடவு நடுறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் முன்னாடியே நட்டோம்னா மழையில் அடிபடாமல் கொஞ்சம் நல்லா வந்துடும். அடுத்த முறை எல்லா உரம் போடும்போதும் நம்ம வந்து யூரியாவும் கலந்து போடணுங்கிற முடிவில் இருக்கோம். அதனால் இந்த பழுப்பு நிறமாக வர்றது அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த பாருங்கள் மேலே உயரமாக வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து கலப்பு கதிர். இது வந்து குரவந்தனை. எப்படி உயரமாக காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்லா தெரியுதா? உயரமாக காய்ச்சிருக்கு. அது வந்து குரவந்தனை. களை அது இந்த இருக்குது பாருங்கள், குரவந்தனை களை. இதை பற்றி நான் உங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கேன். நெல் பயிர் மாதிரியே இருக்கும். மேலே வந்து நெல்லுக்கு மேலே காய்ச்சி கிடக்கும். இதை அப்படியே கொட்டிடும். எங்குமே கொட்டிட்டு அடுத்த மரம் இது மாதிரி நிறையா இருக்குது குரவந்தனை. கொட்டிட்டு அடுத்த மரம் வந்து நம்ம நடவு நட்டு 20 நாளில் களை பறிப்போம். அந்த நேரங்கள்லாம் இது விதையாகவே கிடக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அது முளைக்க வரும் போல இருக்குது. அதனால தான் நமக்கு இது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது குரவந்தனை. சில பேர் இந்த குரவந்தனைங்கிறத அழிச்சிட்டாங்க. வயல்லேருந்தே களை பறித்து அழிச்சிட்டாங்க. நம்ம இப்போ தான் வந்து முறையாக விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம குத்தகைக்கு விட்டுருந்தோம். அதனால் இந்த பிரச்சனை இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் 2-3 முறை நடவு நட்டு களை பறிச்சிட்டோம்னா அதுவும் குறைஞ்சி ஓடியாந்துரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம பல காணொளிகள் போட்டிருக்கோம். நடவு நட்டது, களை பறித்தது, மரம் இது உரம் போட்டது, எல்லாத்தையுமே காணொலியாக போட்டிருக்கோம். இப்போ இந்த காணொலி வந்து கதிர் வந்து அது முத்திய நிலையில் வந்து இந்த காணொலியை போடுறோம். பூக்கும் நிலையில் இன்னொரு காணொலி ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த காணொலி உங்களுக்கு இயற்கை அழகும், இந்த காணொலியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா இல்லை வந்து உங்களோட கருத்துக்களையும் தவறாமல் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.